ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கு அன்பு வணக்கம். நான் நிற்கிறது என்னோட வாழை தோட்டத்தில் தான். முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது, நீங்கள் வாழை நட்டாச்சுன்னா அந்த வாழை தடைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே அந்த தடையை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி தென்னையோட மூட்டு பகுதியில் 4 பக்கம் சுற்றி அடுக்குங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வாழை இல்லைன்னா உங்கள் அக்கம் பக்கம் வயலில் யாராவது நண்பர்கள் நட்டிருந்தா கூட அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி அந்த தடைகளை இது மாதிரி வெட்டி அடிக்க விடுங்க. நீங்கள் ஒரு 10 அடி உயரத்துக்கு அடிக்க விடுங்க. அது பாட்டுக்கு ஒரு 4-5 மாதத்தில் அப்படியே அழுகி அப்படியே தரமட்டம் ஆகிரும். ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் உரம் எதுவும் வைக்க வேண்டிய தேவையில்லை. இந்த பாருங்க, நான் ஒரு 4-5 அடி உயரத்துக்கு தென்னைக்கு மூட்டில் அடுக்கி வச்சுருந்தேன். எல்லாம் அப்படியே அழுகி மக்கி தரைமட்டம் ஆயிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு எந்த உரம் வைக்க வேண்டிய தேவையில்லை, எந்த சாணியும் போட வேண்டிய தேவையில்லை. இது காய்ச்சி நல்ல பலன் தந்துக்கிட்டே இருக்கும். என்னோட தென்னை மரத்தையும் நான் காய்கட்டுறேன். உங்களுக்கு எப்படி தேங்காய் இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. ஒரு கொலை தேங்காய் பழுத்து இருக்கு, உனக்கு காஞ்சி போய் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழை தடைகளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்க. என்னோட சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம், பை பாய்.